ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது, எதிர்க்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கூறிவிட்டு தான் வருவார்கள். இந்த நிலையில் தான் நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்லா நிறைவா பண்ணீங்க சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்க தான் விட மாட்டீங்களே, வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கவில்லை என்னைய. சட்டமன்ற தலைவர் போற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லி விட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லி விட்டு வந்தேன்? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். நான் அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்திச்சேன். இங்க இருக்க அரசியல் நிலவரம் பேசினா நானும் பேசுனேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னோட பிஜேபி சேர்த்து நான் வந்து போட்டியிடுறேன்னு சொன்னார். யாரு? எடப்பாடி. முடியாதுன்னாரு. 15 சீட்டு தர முடியுமா? முடியாதாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுன்னாரு. எத்தனை இடத்துல நீங்க ஜெயிப்பீன்னு கேட்டாரு. திரும்ப யார? எடப்பாடியை பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்க கையில கொடுக்குறீங்க. அப்படியா? சரி, ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். இல்லப்பா, நான் போன 2019 21 சட்டமன்றத்தில் நிக்க மாட்டாரு. ஆனால் அவர் சொல்ற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்காம வேணுமணிக்க கேட்கிறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்ப உறுதி சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி ஆதரவுகளை முதலமைச்சர் ஆதரவுகளை கொடுக்கலாம்னு கேட்டாரு, முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்ப சொன்னார். பன்னீர்செல்வம்ஜி, நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளவு சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்ப 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா, இப்ப அவங்க அந்த அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணியா இருக்கு. உறுதியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குது, எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சின்னம்மா கூட்டா வருவாங்க, டிடியை கூட்டா வருவாங்க, எடப்பாடியை கூட்டா வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டா வருவாங்க. நான் இப்ப வந்திருக்கேன் நீங்க கூட்டனால. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவாரு, திரும்ப நான் பிரஸ் சொல்றேன்னு சொன்னாரு. அவர் போய் போனாரு. அவர் சொன்னாரு, கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்துல போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு அநியாயம் அக்கறதை பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசலாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டியீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிகைலாம் நான் மதிக்கின்ற பத்திரிகை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரையில் சொல்றது கேளுங்க, தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டுகளும் 55 ஆண்டுகள் எனக்கே சங்கடம். எந்திரிங்க. யாரு? நீ சொல்லு தம்பி, என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம் சொல்லு. இல்ல, ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார், மதியார் வாசலை போ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.